ஆதியாகமம் 1:2. பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். சீன் 1ல வந்துட்டு வெறும் தேவன் மட்டும் இருக்கிறாரு. அவர் வந்து வானத்தையும் பூமியையும் வந்து சிருஷ்டிக்கிறாரு. இப்போ நம்ம நம்புறோம் அப்படின்னா, பூமி வந்து யாருக்காக உருவாக்கப்பட்டது? மனுஷனுக்காக. மனுஷனுக்காக உருவாக்கப்பட்டது. சரி, எதுக்கு மனுஷனை உருவாக்குனாரு? மனுஷனுக்காக உண்டாக்கப்பட்டது அப்படின்னா, மனுஷனை உருவாக்கணும் அப்படின்னு நினைச்சுதானே மனுஷனுக்காக தேவையானது உண்டாக்குனாரு. அப்போ எதுக்கு அவர் மனுஷனை உண்டாக்குனாரு? Why God created humans? அவரை ஆராதிக்கிறதுக்கு, அவரை வந்து அன்பு கூறதுக்கு, அவரு உறவு கொள்றதுக்கு அப்படின்ட்டு நிறைய ஆன்சர் சொல்லுவாங்க. ஆனா உண்மையிலேயே இதெல்லாம் தான் காரணமா அப்படின்னு நம்ம யோசிச்சோம் அப்படின்னா, இது எதுவுமே காரணம் இல்லைன்னு தான் நம்ம சொல்லணும். அதான் why he created earthன்னு கேட்டா, அதாவது கர்த்தர் ஏன் பூமியையும் வானத்தையும் உண்டாக்குனார் அப்படின்னு சொல்லி கேட்டா, மனுஷனுக்காக அப்படின்னு சொல்லிடலாம். அது ஒரு கரெக்டான ஒரு ஆன்சர். ஆனா கர்த்தர் எதுக்காக மனுஷனை கிரியேட் பண்ணாரு அப்படின்னு சொல்லி கேட்டா, நம்ம நிறைய பேர்கிட்ட வந்து நமக்கு அதுக்கு வந்து ஆன்சர், சரியான ஆன்சர் வந்து இல்ல. ஏன் மனுஷனை கிரியேட் பண்ணாரு? கடவுள் வந்து ரொம்ப தனியா இருந்தாரு, அவர் வந்து ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்ணாரு, அவருக்கு கூட பேசுறதுக்கு கம்பெனி வேணும் அப்படின்னா இல்லையே. அவர் தனியா இருந்தாரு, அவர் ஃபீல் பண்ணவே இல்லையே. மனுஷன் லோன்லியா ஃபீல் பண்ணலாம், நமக்கு யாராச்சும் இருந்தா நல்லா இருக்குமே, கூட நமக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு மனுஷன் வந்து லோன்லியா ஃபீல் பண்ணலாம். ஆனா கர்த்தர் வந்து லோன்லியா ஃபீல் பண்ணல. அவரு சகலத்தையும் படைத்தவர். அவருக்கு வந்து அவர் மாத்திரமே போதும் இல்லையா? அவருக்கு ஒரு மனுஷன் ஒன்று தேவையில்லை, அவருக்கு ஒரு கம்பெனி ஒன்று தேவையில்லை. இல்லாட்டி அவருக்கு தனியா இருந்ததுனால ரொம்ப இருட்டா இருக்கு, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, என் கூட யாராச்சும் துணைக்கு இருந்தா நல்லா இருக்கும்பா இந்த இருட்டுல அப்படின்னு சொல்லிட்டு மனுஷனை உருவாக்குனாரா? இல்லையே. இல்ல எனக்கு ரொம்ப போர் அடிக்குது, சரி ஒரு 4 பொம்மையை படிச்சுட்டு அது கூட வச்சு நம்ம விளாடலாம். இப்ப நிறைய பேர் என்ன சொல்றாங்க, ஏன் தான் ஆண்டு என் வாழ்க்கையில விளாடுறானே தெரியல, என் வாழ்க்கையில மட்டும் இப்படி என்ன வச்சு ஆட்டுறான் அப்படின்வாங்க. கர்த்தர் வந்து போர் அடிக்குது, சரி நம்ம மனுஷனை படைச்சு அவன் வாழ்க்கையில கொஞ்ச நேரம் விளாடலாம், நம்ம கேம் விளாடலாம், கொஞ்ச நேரம் நமக்கு போர் அடிக்குதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேம் விளாடலாம்னு சொல்லிட்டு மனுஷனை படைச்சாரா? இல்ல டைம் பாஸ்க்கு நம்ம என்டர்டெயின் பண்ணிக்கிறதுக்கு ஒருத்தர் வேணும், ஒரு மனுஷனை கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட என்டர்டெயின்மெண்ட்காக நம்ம கிரியேட் பண்ணாரா? கேட்டா இல்ல. ஒரு மனுஷன் வந்து கடவுளுக்கு தேவையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா தேவையில்லை. ஆனா அவர் வந்து அவருடைய தேவைக்காக அவர் படைக்கல, அவர் நம்மளை வந்து விரும்பியபடினால் நம்மளை வந்து படைக்கிறார். அதாவது God doesn't need us but he desired us. நம்ம மோஸ்ட்லி வந்து நமக்கு பிடிச்ச விஷயம் நமக்கு தேவையான ஒரு விஷயமா தான் இருக்கும். இப்ப நம்ம ஒரு ட்ரெஸ் வாங்குறோம், கடையில போயிட்டு நம்ம பிடிச்சிதான் வாங்கலாம், இந்த ட்ரெஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால நான் வாங்குறேன். ஏன் வாங்குறீங்க? ஏன்னா உங்களுக்கு ஒரு ட்ரெஸ் தேவை, போடுறதுக்கு ஒரு ட்ரெஸ் தேவை, அதனால அதை விரும்பி வாங்குறீங்க இல்லையா? அதே மாதிரிதான். ஆனா வந்து கடவுள் வந்து அவருக்கு நம்ம தேவை அதனால நம்மளை படைச்சாரு அப்படின்னு கேட்டா இல்ல. இப்போ நம்ம ஒரு விஷயம் வந்து நமக்கு பிடிக்குது அப்படின்னா அது ஒண்ணு நமக்கு தேவையா இருக்கும், இல்ல நம்ம தேவையான விஷயத்த நம்ம விரும்புறோம். ஆனா கடவுள் வந்து அந்த மாதிரி கிடையாது. அவர் வந்து நம்ம வெறும் விரும்பினாரே தவிர அவருக்கு நம்ம வந்து தேவை அப்படின்றதுனால நம்மள வந்து விரும்பல. நம்மள விரும்பினார், அதனால நம்மள வந்து படைத்தார். இது வந்து நமக்கு என்ன காட்டுது அப்படின்னா, அவர் நம்ம மீது வந்து அன்பு கூர்ந்தார் அப்படின்றது வந்து காட்டுது.